இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த வாரம் என்ன சொன்னியா? ஏங்கடி கோயிலுக்கு வந்தா சாமிய கும்பிட்டோமா, யாராவது தெரிஞ்சவங்களை பார்த்தா நாலு நல்ல வார்த்தை பேசணுமா போனோமான்னு இருக்கணும். அத்தை விட்டு எது இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்து நிறுவீங்க? என்ன சொன்ன? எனக்கு கல்யாணம் ஆனதே பெரிய விஷயம் எவ்வளோ ஒருத்தி சொன்னாலே அவ நீ தானே எங்க ஒளிர வாடி என் தங்க சும்மா இருக்க மாட்டா சும்மா இருக்க மாட்டா சும்மா இருக்க மாட்டா சும்மா இருக்க மாட்டா சும்மா இரு மாட்டா. நீ என்ன சொன்ன? ஆம்பளை மாதிரி சுத்தி நின்றா குறைதான் தெரியுமா? அப்படி என்ன குறை? அப்படி என்ன குறை? அப்படி என்ன குறை இருக்கும்? வாய் வச்சு சும்மா வருது இல்ல குண்டுச்சிய அது எப்படியா மாப்பிள்ள ஜம்முன்னு இருக்கிறாரு, உன்னாண்டதான் குறை இருக்குமா? எங்க போய் எனக்கு டெஸ்ட் எடுத்து பார்த்தேன் எங்க? ஏய் இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா கையெத்துரு, இல்லனா உன் மூக்கு வாயெல்லாம் அச்சு பேத்துருவேன். கையெடு சொன்ன மனசுல பெரிய அப்பல ஆஸ்பத்திரி டாக்டர் அனுப்பி என்ன மூஞ்சில பயிர். சத்யா வேணாம் சத்யா, நாங்களா சொல்லல சத்யா. பின்ன ஒரு பொண்ணுதான் சத்யா அப்படிலாம் சொல்லுச்சு. எந்த பொண்ணு? அந்த பொண்ணுதான் சத்யா. யாவோ அவ? ஏய் எதுடி நீ இப்படி பண்ண சொன்னா? அவங்க அப்படி பேசும்போது அண்ணன் டென்ஷன் ஆச்சா? ஃபீல் ஆச்சா? அதான் நமக்கு வேணும். நம்மளாலதான் நம்ம வைஃப மத்தவங்க இப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு நினைச்சு அண்ணனுக்கு ஃபீல் ஆகணும். அப்பதான் அண்ணனுக்கு உங்க மேல அக்கறை வரும். அவர் பண்ற தப்பு என்னன்னு அவருக்கும் புரியும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அண்ணன் உங்களை தானா நெருங்கி வருவாரு. வந்தா சந்தோஷம். கண்டிப்பா வருவார் அண்ணி, நீங்க வாங்க. அட உதுங்கடா சங்கே நான் தண்டா சோனிக்கிங்க. எஸ் என்ன சௌமியா? எங்க போறீங்க? ரூமுக்கு போறேன். இவ்ளோ சந்தோஷமா போறீங்க? நான் பண்ண பிளான் எல்லாம் வேஸ்ட் ஆயிடும் போல இருக்கே. என்ன சொல்ற? எனக்கு புரியல. நான் காலையில கோவில்ல அந்த பொம்பளைங்களை எதுக்கு அப்படி பேச வச்சேன்? அமுல் பேபி பீல் பண்ணோன்னு அதான் ஃபீல் பண்ணிட்டான்ல. ஐயோ அண்ணி, அண்ணன் ஃபீல் பண்ணா மட்டும் போதாது, இப்ப நீங்களும் ஃபீல் பண்ண மாதிரி இருக்கணும். நான் ஏன் அப்படி இருக்கணும்? நீங்க ஃபீல் பண்ணா நம்ம மேலதான் தப்பு இருக்குன்னு அண்ணனுக்கு குற்ற உணர்ச்சி வரும். அதனால உங்களை சமாதானப்படுத்துறதுக்கு வருவாரு. அந்த சமாதானத்தை நீங்க உங்களுக்கு சாதகமாக்கிக்கணும் அப்படின்ற. இப்போ பாரு அசத்திர. இந்த மூஞ்சி ஓகேவா? டபுள் ஓகே. சரி நான் அப்படியே போறேன். ஏங்க இதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க. இந்த பிரச்சனை என்னால தானே வந்துச்சு, இதை நானே சால்வ் பண்றேன். இந்த பிரச்சனைக்கு நானே ஃபுல் ஸ்டாப் வைக்கிறேன், போதுமா? என்ன செய்ய போற அமுல் பேபி? சொல்லு. வெயிட். இன்னைக்கு அந்த பொம்பளைங்க உங்கள்கிட்ட அப்படி பேசினப்போ எனக்கே ரொம்ப சங்கடமா தான் இருந்துச்சு. அதனால அதனால நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போனனால தானே இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருது.
இனிமே நம்ம சேர்ந்து கோயிலுக்கே போலங்க, போதுமா? பேச மாட்டான் இவனெல்லாம். இந்த தலகாணி என்னங்க? ஒன்னும் இல்ல. நான் சொன்னது கரெக்ட் தானே? ரொம்ப கரெக்ட். ப்ராப்ளம் சால்வ்ல. இதுக்கு போய் எப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ, என்னத்த சொல்றது, போங்க. இவன போறான் பாரு. தொண்டம் தொண்டம் அறிவு கட்டு முண்டம். இதெல்லாம் சுட்டு போட்டாலும் ரொமான்ஸே வராது. எல்லாம் ஏன் தலையெழுத்து. என்னாச்சுங்க? ஒன்னும் இல்லைங்க. ஒண்ணு இல்லையா? அப்ப சரிங்க. நம்ம 2 பேரும் கோயிலுக்கு சேர்ந்து போனாதானே இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வருது. இனிமே நம்ம 2 பேரும் வெளியே எங்கேயுமே சேர்ந்து போவானான்னு சொல்லிட்டான். அண்ணன் அப்படியா சொன்னாரு? அந்த குருவி மூளைக்கு அப்படிதான் யோசிக்க தெரியுது. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க அண்ணி, என்கிட்ட இன்னொரு ஐடியா இருக்கு. தெய்வமே, போதும். ஃபர்ஸ்ட் ஒரு ஐடியாவை குத்து நைட் எல்லாம் என்ன தூங்க விடாம பண்ணிட்டேன். 2வது ஒரு ஐடியாவை குத்து எங்களை ஜோடியா வெளியே எங்கேயுமே போடாத மாதிரி பண்ணிட்டேன். இல்ல 3வது ஒரு ஐடியாவை குத்து அது வேற ஏதாவது ஏடா கூடமா ஆயிடு போகுது. ஆளை விடு சாமி. ஏன் ரவுடி பேபி இவ்வளவு கோவமா இருக்காங்க? அவங்க ப்ராப்ளத்தை தான் நேத்தே சால்வ் பண்ணிட்டோமே. இன்னும் எப்படி இவங்களை கூல் பண்றது? ஓகே, இந்த காஃபி வச்சு அவங்கள பாராட்டி புகழ்ந்துட வேண்டியதுதான். இப்படிதான் இவங்களை கூல் பண்ண முடியும். ஐயோ, சூப்பருங்க, வண்டர்ஃபுல். காஃபி வேற லெவல். டேஸ்ட்ல அப்படியே பின்னிட்டீங்க. இதெல்லாம் ஏன் என்னடா சொல்லுறா? இந்த காப்பியை போட்ட செல்வி ஆண்ட போய் சொல்லு. செல்வி போட்ட காஃபியா? இங்க பாருங்களேன், காஃபி ரெடி பண்றது ஒண்ணும் பெருசு இல்ல. ஆனா அந்த காஃபிய ஒரு டிராப் கூட கீழே சிந்தாம சூடு குறையாம கிச்சன்ல இருந்து மாடி கொண்டு வந்தீங்க பாருங்க, அதுதான் கிரேட். சூப்பர், கிரேட் ஜாப்ங்க. அதுக்கு உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அதான் சொன்னேன். முகத்தை திருப்பிக்கிட்டாங்க. ஒர்க் அவுட் ஆகலையா? மொக்க வாங்கிட்டோமா? பேசாம ஓடிடலாம்.